அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா வத்தக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த நல்லெண்ணெயில் கொஞ்சமாக சுண்ட வத்தலை வறுத்து வச்சுக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே வெந்தயம் சோம்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அது கூட வெங்காயத்தை சேர்த்து, சின்ன வெங்காயம் தான் நான் ஆட் பண்ணுவேன். சின்ன வெங்காயத்தை சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூண்டு சேர்ந்து நல்லா வதக்கி விடுங்க. அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நான் வந்து கொஞ்சம் 2 தக்காளி பழமும் கொஞ்சமாக மல்லிப்பொடியும் சேர்த்து மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அந்த மசாலாவை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட மீன் மசாலா, மீன் குழம்புக்கு போடுவோம்ல, அந்த மசாலா கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அதை வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த மசாலாவோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட நம்ம உப்பு ஆட் பண்ணிக்குவோம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா கருவிடாமல் இருக்கிறதுக்காக அந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மசாலாவை வதக்கி விடுங்க. மசாலா நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நான் ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணி நல்லா அதை ஊற்றி கொதிக்க விடுங்க. அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா பாருங்கள், நல்லா தளன்னு வத்தக்குழம்பு கொதிச்சிட்ருக்கு. அது கூட கொஞ்சமாக ஒரு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அந்த ஸ்வீட்னஸ்க்காக வெல்லம் சேர்த்து அதை கிளறி விட்டு திரும்ப மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டு திறந்து பாருங்கள், எவ்வளவு அழகாக தளன்னு கொதித்து வத்தக்குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. அது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த சுண்டை வத்தலை சேர்த்து கிளறி விட்டு நல்லா மூடி போட்டு மூடி கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து நல்லா அந்த சுண்டலில் உள்ள அந்த சாரெல்லாம் அந்த வத்தக்குழம்புல இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த வத்தக்குழம்பு ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வத்தக்குழம்புனா நாங்கள் நல்லா சாப்பிடுவோம். பார்த்துக்குறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.